ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம மைசூர்லேருந்து கூர்க்கு வந்திருக்கோம். கூர்க்கில் ஏகப்பட்ட டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்குது. அதில் செலக்டிவாக சில பிளேஸுக்கு மட்டும் நாங்கள் போயிருக்கோம். அதை பற்றின வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுக்கிட்டு அதை எவ்வளவு திங்கிறது? அந்த பிளேட் இட்லி கேசர் பார்த்து ஒரு ரெண்டு சஞ்சரி கேட்டோம், இல்லை நாங்கள் தோசை கேட்டோம் அப்படின்னு. கரெக்ட். இட்லி மட்டும் தான் இருக்குதா? அதான் டிஃப்ரெண்டாக இட்லி கூட சேர்த்து இந்த தயிரோடையும் ஆர்டர் பண்ணோம். நாங்கள் காலையில் பெஸ்ட்டு ட்ரை சாப்பிடாம 12 மணிக்கு சாப்பிட வந்திருக்கோம். இப்போ தான் தூங்கி எழுந்து குளிச்சுட்டு இதுக்கப்புறம் தான் சைட்ஸின் பார்க்க போகிறோம். அதாவது காலையில் எழுந்து, அதாவது காலையிலனா நாங்கள் 12 மணிக்கு எழுந்து இப்போ தான் உடுப்பியில் சாப்பிட்டுட்டு போய் ஒரு இடத்துக்கு கிளம்ப போகிறோம். உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உடுப்பி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்ப போகிறோம். எங்கே போகிறோம் என்ன போகிறோன்னு தெரியாது. எங்கள் அண்ணன் தான் இங்கே கூட்டம் போகிறேன்னாரு. அவர் தான் இங்கே ஸ்பெஷலிஸ்ட்னாரு. அதனால் இந்த வீடியோவில் வர பிளேஸ் எல்லாமே அவருக்கே சமர்ப்பணம். அவர் தான் கூட்டிட்டு போகிறார். ஃபஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோம்னா அபி ஃபால்ஸ், வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போகிறோம். நீ தானே கார் ஓட்டினாங்க. போகலாம். அவர் வரமாட்டாரு. தண்ணி தான். வாங்க அபி ஃபால்ஸுக்கு போயிடலாம். அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? பொதுவாக கூர்கில் கிளைமேட் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் நாங்கள் போன நேரம் என்னமோ தெரியல, வெயில் மண்டையை பொழந்துடுச்சு. ஸோ காரில் ஏசியை நல்லா ஹையில் வச்சுட்டு நாங்கள் ஊரை சுற்ற ஆரம்பிச்சிட்டோம். இவருக்கு இதான் வேலை. எல்லாரும் தூங்கிட்டீங்கடா, நான் மட்டும் தான் முடிச்சுட்டு இருந்தேன். தூங்காத நான் தூங்கல. நான் மட்டும் பேச்சு கொடுக்கலன்னா அண்ணன் இந்த நேரத்துக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்ற. ஆமாம், இது காஃபி சிட்டி தான். இது கர்நாடகா. ஊட்டியில் மூணாறுலலாம் டீ மாதிரி இங்கே காஃபி தான். அது சரி, ஃபால்ஸ் போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடலாம்ண்ணா. இல்லை, இதுக்கு போயிட்டு வந்துடலாம். விடுவாங்க நம்ம கொஞ்சம் நேரம். நம்ம அந்த முன்னாடி ஏறணும். அது ரொம்ப ஹைட்லாம் கூட நார்மல் இதுதான். ஓகே, அப்படியே ஏறி வியூ பாயிண்ட் போட்டு எடுக்குது. சரி, அப்போ இது போகலாமா? அது போயிட்டு இது போயிட்டு வந்துருமா? போயிட்டு வந்துடலாம். இது போயிட்டு வந்து அதுக்கப்புறம் ஆமாம். எவ்வளோ கிலோ ஜிப்புக்கு? பேசுமா? ஆனால் ரேட்டு அதிகமாகிடுது. போனாட்டி அந்த கம்மியாக தான் இருந்தது. ரேட்டு அதிகமாகிடுது ஜிப்டி. ஒரு வண்டி 2500. இப்போ தான் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கு. 2-3 நிமிஷம் பேக்கில் நான் 4000 5000 இருக்கு ஆளுக்கெல்லாம். இப்போ 2500 கம்மியாகிருக்கு. இங்கேருந்து எத்தனை கிலோமீட்டர்? அது ஒரு சைடு 18 கிலோமீட்டர். 18 போகிறது. 18 கிலோமீட்டர் இங்கேருந்து போகிறது. போகலாமா? எங்கே போறீங்க? ஜீப்புக்கு. எதுக்கு ஜீப்பில் போய் எங்கே போறீங்க? ஏதோ மன்னார்குடியாமே. மன்னார்குடியா? மன்னார்குடி ஜீப்பில் எடுத்து போகிறான் அவருக்கு. நீங்கள் எங்கே போகிறீங்க? மண்டல்பட்டி. மண்டல்பட்டியில் ஜீப் சஃபாரி. ஆஃப் ரோடில் எங்கிட்டு போகிறாங்க உங்களை? மண்டாப்பட்டியா? ஒருத்தன் மன்னார்குடியா, ஒருத்தன் மண்டாப்பட்டி. என்ன டீம் என்ன மேட்ச் பைத்துக்கிற. இப்போ அபி ஃபால்ஸ் போகிற வழியில் எல்லாம் ஜீப்லாம் நின்றுட்டு இருந்தது. இங்கே வந்து கேட்டோம். உள்ளே வந்து மண்டல்பட்டின்னு ஒரு பீக் இருக்குது. ஜீப்பில் ஆஃப் ரோட் ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. இங்கேருந்து ஆஃப் ரோடு வந்து 18 கிலோமீட்டர் ஜீப்பில் கூப்பிட்டு போவாங்க. அங்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு 500 மீட்டர் ஹில்ஸில் வந்து மேலே வாக் பண்ணி மேலே வியூ பண்ணிடுவோம். இதுதான் நம்ம ஜீப் எடுத்து போகிறார். நம்பால் தோழர். இதுதான் நம்ம தோழர். ஜீப் எங்கே இருக்குது? மண்ணா இருக்கும். செம்மண்ணா அப்புறம் ஜீப் எப்படி இருக்கும்? இவர் நம்ம தோழர் தான். சும்மா பந்துன்னு நான் வந்து நோண்டது பத்தியாது. நல்லா வருஷத்தில் தான் போவோம். இந்த ஜீப்பாக எடுத்து தான் ரெண்டு பேரும் நம்மளுடைய சார் ஓரளவு முன்னாடி இருக்கிறீங்க. போலாமா? பத்திரமா வச்சுடி. என்னடா அவன் டென்ஷன் பண்ணிட்டான்.
மண்டை தெரியுது. ஆனால் பார்த்தேன் சூப்பர்ரா. ஒன்று விட்டாச்சு உள்ள போட்டு விடா. நான் ஒன்று சொல்லுவேன், சென்சாரில் போயிடும். வாடா இந்த மண்டல்பட்டி ஜீப் சஃபாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சர் செலக்ட் பண்ணுற பர்சனுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா சில இடத்துலாம் பாறையாக இருக்குது, அதில் தான் ஜீப் ஏறி போகும். கம்ஃபர்டபுள் எதிர்பார்க்குற பர்சனுக்கு இது செட் ஆகாது. நாங்கள் போன டைமில் வெயில் மண்டையை பொழந்துடுச்சு. பட் ஆனால் நீங்கள் நல்ல சீசனில் வந்தீங்கன்னா இந்த பிளேஸ் மட்டும் இல்லாமல் குறுக்கில் இருக்கிற எல்லா பிளேஸுமே மிஸ்டோட சேர்ந்து பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். ரோட்ல போறவங்களே கவுத்து விட்டாங்க. அது சும்மா போனோம். டிரைவர் அம்மா டிரைவர் அம்மா டிரைவர் அம்மா டிரைவர் கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. திமுரு அவன் வெறுப்பேத்துற என்ன நம்மள இருந்து வேற என்ன தரையில பேசலாம் தரையில வருது. கட்டு கட்டு வெட்டி போடு. நம்ம வந்தாச்சு. மேலே போய் ட்ரெக் பண்ணி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு வருவோம். ஓகே நாங்கள் போகலாம். 2:30 இங்கே இருக்கணும். ஓகே. இல்லைன்னா 500 நீ யாரா? சாரா பாம்பு. சாரா பாம்பு அந்த மலை. போகலாமா? 2:30 இருக்கணுமா? இன்னும் 3/4 மணி நேரம். 500 எக்ஸ்ட்ராவா? மலையில ஏறி இறங்கணும். நீங்க என்ன 3/4 மணி நேரம் டைம் போடுறீங்க? ஒரே டைமா? ஏறி இறங்குறதுக்கே 2 மணி நேரம் ஆகும். பார்த்தீங்களா இவனுக்கு எப்படி விளையாட மாத்திரம் பாருங்க. இந்த மலை ஏறி இறங்குறதுக்கு மலையை காட்டாம இங்க எந்த அமுதரும் போட்டாங்க. அந்த ஏறணும். அதுதான் வர போய் கேட்டோம். மண்டாலப்பட்டியா இதில் ஜீப் ட்ரெக்கிங் தனியாகவா, இது மேலே எடுத்துக்கு பாஸ் தனியாக ஒரு 50 ரூபாயா? டைம் வேஸ்ட் ஆஃப் மணி. என்ன வரலாம் ஒரு தடவை அவ்வளோதான். வியூ பார்த்தா தான் தெரியும். பேசிட்டு வரலாம். இப்பயே மூச்சு வாங்குது. பல நாளாக ரெஸ்ட்லேயே இருந்துட்டோம். இனிமேல் சத்தனை கூட சாப்பிட போடுது. பேசுமா வரீங்கன்னா நீ எதை ஜூஸஸ் வாங்கிட்டு வந்துருங்க. இதுதான் வீட்லயே படுத்துறேன். சாப்பிட்டுக்கிட்டே கூட போகுது. தினமும் வாக்கிங் போயிட்டு. ஆமாம் டெய்லியும் வாக்கிங் போயிட்டு நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு. இந்த வருஷம் நான் ஜிம்முக்கு போகிறேம்மா. இந்த நியூலுக்கு அது நீ ஜிம்மெலாம் ஆர்கானிக்கானா அடுத்த வருஷம் என் கை இந்த அதுக்கு மேலே டைலாக்லாம் நம்ம போட மாட்டோம். கட் பண்ணுறோம். ஓகே அது பார்த்தீங்கன்னா மண்டல்பட்டியில் மேலே ட்ரெக் பண்ணி வந்தீங்கன்னா ஓகே ஒரு அமேசிங்காக ஒரு பார்த்தீங்கன்னா அமேசிங் சொல்ல முடியாது, ஓகேவா ஒரு ரூஃப் டாப் கட்டியிருப்பாங்க. அது மேலே வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு மேலே இருப்பி வியூ பாயிண்ட் பார்க்கலாம். வாங்க போ. பட் இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னென்னா எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 500 வாங்கிக்கிறாங்க. நாங்கள் வந்து 5 பேர், சிலர் 8 பேர் வந்துடுறாங்களா 4200 வாங்கிக்கிறாங்க. இது என்ன ரேட்டு என்னன்னு புரியல. என்ன ரேட்டு வாங்குறாங்களோ இந்த ரேட்டில் வந்து பார்த்து வாங்க. இந்த இடத்துல வந்து இங்கே காசுன்னு எல்லாத்துக்கும் வாங்குவாங்க. ஆனால் நீங்கள் வந்து செக் பண்ணி போவாங்க. இது வந்தால் இங்கே மேலே வந்தீங்கன்னா அமேசிங்காக ஒரு டோர். இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு வியூவாக இருக்குது பாருங்க. இங்கே வெஸ்டர்ன் காசை நம்ம சுற்றி பார்க்கலாம். சுற்றி அப்படியே ஒரு ஹில்ஸ் தான். எல்லாரும் வாங்க. பறகுது ஒட்ட தெரியுது. சொல்லு நீ. வணக்கம். நான் முகேஷ். ஒரு வருஷம் குட்கா சின்ன உங்கள் மகன் அன்பு மகன் கோபி. உன்னையெல்லாம் சின்ன வயசுலயே கள்ளிப்பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா. நல்லா மூஞ்சிய பாரு, சேவிங் பண்ண மழை குரங்கு மாதிரி. இல்லைண்ணே, நான் வந்து இப்போ பொதுமக்களுக்கோசம் பேச போகிறேன். ஒரு கருத்து ஒன்று சொல்ல. அப்போ எப்படி திரும்பி பேசு, அப்போ தான் வந்து இது வெளிச்சம் அடிக்கும் மூச்சியில். சொல்லுங்க. இங்கே பேசு. நான் வந்து ஒரு சமூக ஆர்வலர். நான் வந்து மக்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லலாம். கண்டென்ட் சொல்லு. கண்டென்ட் என்னன்னு தெரியல, ஏதாவது பேசுகிறேன். அதான் கண்டென்ட்டு. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எப்பவுமே போன வருஷம் ஃபுல்லாக கேரளா, கோவா, சிக்மங்களூர், ஷிமோகா எல்லா ஊரும் பார்த்தாச்சு. நானும் வரேன் ப்ரோவும். இப்போ பார்த்தீங்கன்னா கூருக்கு வந்திருக்கோம். இடம் லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இதேமாரி வெளியில் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகணுன்னா உங்களுக்கு டிரைவர்ஸ் வேணும்னாலும் ஆக்டிங் டிரைவர் சர்வீஸ் செஞ்சு தரோம்.
இல்லை காரு வேன் பஸ்ஸு எதுவும் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கனிஷ்கா டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பாண்டிச்சேரியில் வந்து வில்லியனூர். காண்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? ஓகே பாய். அதாவது மக்களை இப்போ என்ன ஆச்சுன்னா நம்ம அண்ணனோட ஃபோன் கீழே வந்துடுச்சு, அதான் தடவை நிற்கிறாரு அந்த ஆஃப் ரோடு ட்ரெக்கிங்கில். அதாவது 24 நாளும் ஃபோனே வச்சுட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஃபோனை பார்த்ததுலேருந்து எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெபி ஃபால்ஸ் வந்திருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம கூர்க்கில் வந்து 2வது பிளேஸ் இது. அதாவது சஃபாரி போக இது 2வது பிளேஸு. நம்ம தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வாந்தி வர மாரிக்கு தான். எங்கே வந்துக்கிறோம்? அபி ஃபால்ஸ் அப்படி இருக்குமா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண டிக்கெட் கவுண்டர். ஆமா அண்ணா இங்க டிக்கெட் எடுக்கல. ஏதோ 5% 50 ரூபா. கட்ட ரெடிமேடாக வச்சுக்கிறாங்க. தம்பி பாருங்க, காஃபி, டீ, பட்டர் மில்க், ரெட் வைன் எல்லாமே வைக்கிறாங்க. எல்லாமே இருக்குது. சாப்பிட தான் தோணல. சாப்பிட தான் தோணலையா? கட் பண்ணுறோம். போட்டு குளிக்கிட்டாரு. குளிக்கிட்டாரா? என்னடா ஒரு ட்ரெக்கிங் இப்படி சொல்கிறீங்க? காலையில் சாப்பிட்ட தயிர் வடைலாம் வெளியே வந்துடும். தயிர் வடைலாம் இன்னைக்கு மோர் வடை ஆகிருக்குமா? இந்த அபி ஃபால்ஸுக்கு பார்த்தா நம்ம ரொம்ப தூரம் இறங்கி தான் கீழே போனோம். எவ்வளோ? 200 மீட்டர் இறங்க விட்டுனுக்குறாங்க. எல்லாரும் தொப்பலாம் கலங்குது. அது முக்கியமான அண்ணனுக்கு. நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வாட்டர் ஃபால்ஸ் இன்னும் ஒரு 50 மீட்டரில். வாட்டர் ஃபால்ஸா? வாட்டர் ஃபால்ஸ் என்ன? பெரிய மனுஷன் ஒரு சில நேரத்துல ஒரு மூட்ல பேசத்தான்டா செய்வான். அதையா நீ கீப் அப் பண்ற? வாட்டர் ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸானா? வாட்டர் போட்டு விட்டாங்களா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஃபால்ஸை காட்டுறேன். இந்த ஃபால்ஸ் எப்படி நீங்களே சொல்லுங்கள். पकड़ा के सारे एक साथ आ जाइए, एक साथ सब लोग। सब एक साथ आ जाओ बेटा। பாலா, நீ உன் கருத்து சொல்லு. ஏதோ இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்து இந்த ஃபால்ஸை பார்க்கறதுக்கு ஒர்த்தா? ஒர்த்தா? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நாமளே போய் நேரத்தை சுற்றி பார்த்தாச்சு. ஸ்டே ஃபைட் கேம்ப் எல்லாம் சேர்த்து ஒரு பேக்கேஜாக இருந்தாங்க. நைட் ஸ்டே எல்லாமே ஒரு காட்டுக்குள்ளே சொன்னாங்க. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம அவங்கள வர வச்சு பிக்கப் பண்ண சொல்லிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம அவங்க பேக்கேஜ் தான் போக போகிறோம். வாங்க இதுக்கப்புறம் நம்ம பேக்கேஜில் போவோமா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிடுங்க. என்ன போறீங்க? ஒண்ணு கிடைக்க போறேன்டா. இரு நானும் வரேன்.